ஓகேண்ணா. பேசி பேசி கொஞ்சம் பாருங்க ஓகே ஓகே. அம்மா வந்து திரும்பி ராஜினாமா பண்ணி ஆர்கேனையில் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு தான் வாய்ப்பு, ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்து எம்எல்ஏக்கு அமைச்சராக இருந்தாங்க. நம்ம ஆரம்படியில் நல்ல கைத்தட்டோம் எல்லாம் போக எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இருந்தாலும் இதில் வந்து இவங்க எங்கள் வட்டச்சிலருடைய பொண்ணு, இந்த பையன் திமுக வட்டச்சிலருடைய பையன். கரெக்டாப்பா? இப்போலாம் கரெக்டாக 2 பேர் இருப்பாரு. இப்போ இவங்கெல்லாம் இதில் போட்டுருக்கோம். ஏன்னா அவங்க வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பொறுப்பாளர். நம்ம இந்த எனக்கு வந்து நான் ஏழைகளை எங்கள் வீட்டில் வந்து மாணவரணி செயலாளர், நகரத்துலேருந்து மாணவரணி செயலாளர். எனக்கு தெரியாது, வந்து நான் செயலாளர் அப்படிங்கிறது தெரியாது. நான் பசங்க வச்சுருந்ததுனால வீட்டிலே இருந்துட்டேன். உங்கள் வீட்டுக்கார் மட்டும் வந்தாங்க. ஆனால் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், எனக்கு வரணும், எல்லாரும் கூட்டத்தை எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் எப்படி நடக்கிறாங்க, விஜயபாஸ்கர் சார் வந்து பார்க்கணும் அப்படின்னு. நான் சரி குழந்தை இருந்ததுனால சரி அங்கே ரொம்ப சேவை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து வரல. இருந்தாலும் திரும்பவும் வந்தாங்க, வந்து பழனியில் கூப்பிட்றாங்க, வாங்க சொல்லிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. எனக்கு நீ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் வந்து வார்டு 134 பேர் செயலாளர் அப்படின்னு. எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது. உண்மை நான் ஃபுல்லாமே பார்க்குறேன், எனக்கு இந்த லைன் ஃபுல்லாமே வந்து செயலாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே பெண்கள் இல்லையே, நான் மட்டும் இருக்கிறேன். அப்போ இன்னும் எனக்கு வந்து இன்னும் ரொம்ப ஆர்வம் அதிகமாகிடுச்சு. உண்மையுமே வந்து நம்மளால் முடிச்ச அளவு இந்த கட்சிக்கு நம்மளால் செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இன்னும் அதிகமாக இருக்குது. கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய மாண்புமிகு சுகாதாரத்துறையினுடைய நிரந்தர அமைச்சர் அண்ணன் அவர்கள் தலைமையிலே நடைபெற்றக்கூடிய இந்த ஊர் தமிழில் ஆலோசனை வழங்கி பொறுப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் சதன் பிரபாகரன் அவர்களை வணங்கி நம்முடைய சகோதரர் அருமையாக பேசினாங்க. நம்ம இந்த இயக்கத்தின் குடும்பத்தின் ரூபி அவர்கள் சிறப்பாக பேசினார்கள். நம்முடைய இயக்கத்தில் மட்டும்தான் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கும். யார் வேண்டுமானாலும் எந்த பதவிக்கு வேண்டுமானாலும் வரக்கூடிய ஒரு இயக்கம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேர் இயக்கம். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் என்னை சட்டப்பேரவை உறுப்பினராக வேட்பாளராக 2 முறை அறிவித்தார்கள். அறிவித்து எனக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. நம்ம இயக்கத்தில் மட்டும்தான் பெண்களுக்கு வளர்ச்சி என்பது மட்டும்தான் அது கிடைக்கும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி செய்தார்களோ அதே மாதிரியே நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பக்கத்து மாவட்டம்னா தஞ்சாவூர் தெற்கு மாவட்டத்துக்கு என்னை பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. நான் இப்போ அங்கே தான் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தேன். அண்ணா இங்கே இருக்கிறதுனால பார்த்துட்டு போகலாம், அண்ணனை பார்த்துட்டு ஒரு விஷ் பண்ணிட்டு போகலாம் தான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தா அண்ணன் கூப்பிட்டுட்டாங்க, உள்ள கூப்பிட்டுட்டாங்க. உண்மையிலே இந்த மாவட்டம் நம்முடைய அண்ணன் சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர் அவர்களின் கீழ் செயல்படுகிறது என்று சொன்னால் நீங்களாம் பெரும் பேர் பெற்றவர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லணும். சிறப்பான ஒரு மாவட்ட செயலாளரை இந்த மாவட்டம் பெற்று இருக்கிறது. அண்ணன் தலைமையின் கீழே நீங்கள் வேலை பார்க்குறது தெரியலன்னா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாமா, எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுங்க. அப்போ இதுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு அண்ணனை கேட்டுக்குவேன். நல்ல மாவட்ட செயலாளர் கிடைச்சிருக்காங்க. நமக்கு நல்ல தலைமை கிடைச்சிருக்கு. அண்ணன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லாருமே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாநாடு மாதிரி கூட்டம் இருக்குது.
சகோதரி பேசும்போது அருமையாக பேசினாங்க. நிறைய வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு. 50% உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு வழங்கியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நம்முடைய அண்ணா புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களும் உள்ளாட்சி தேர்தலில் 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடை வழங்கியிருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லாரும் நல்லா செயல்படணும். வருகின்ற சட்டமன்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை மாவட்டம் எல்லா தொகுதியிலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாகை சூடியது எட்ட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி இந்த வாய்ப்பினை வழங்கிய அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் என்றும் எங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து நன்றியோடு விளைவுகிறேன். நீங்கள் எல்லாம் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று உங்கள் பொறுப்பாளர் கூட்டு கேட்டு நன்றியோடு விளைவுகிறேன். நன்றி, வணக்கம். பெண்களுக்கெல்லாம் வந்து பதவி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, எங்கள் கட்சியில் அதெல்லாம் கொடுக்குறாங்க, நீ வந்து பாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பார்த்ததுக்கு இவ்வளோ பெண்களுக்கு வந்து இந்த ஒரு பதவி ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி மேடம். பெண்கள் பயப்படாமல் நம்ம கட்சிக்கு மட்டும்தான் ஓகே. அப்பா திமுக வட்டத்தில் நீங்கள் எப்படி வருவீங்க? ரெடி, ஓகே, தேங்க்யூ. எங்கே உட்காந்தா பேர் 4 பேர் அது ஒரு கைட் பண்ணுறா. ஓகேண்ணே. நீ வாங்க இருக்கணும் அவர் தள்ளிட்டு. ஓகே, ஓகேண்ணே. இங்கே பாருங்க. இது அவர் பேசல. 2 4 6 7 அடுத்த டீம் வாங்க வாங்க. பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. ஃபுல்லாக கவர் பண்ணிடுறா. பின்னாடி வந்து ஓகேண்ணே. ஃபுல்லாக தெரியும். பையில இருக்கு நல்ல என்ன தேவையாங்க நீங்க பாருங்க. ஓகேண்ணே.
போட்டோ எடுத்துறா போடா போடா என்ன எடுத்துக்கிறேன் அனுப்புறேன் எடுத்துக்கிறேன் கவி அண்ணே அண்ணே நான் வந்து போனேன்